Hi students, welcome to PV Digital Classroom. Today in this class we are going to see our English supplementary reader. So this is your third lesson supplementary reader. The topics of the supplementary reader is Buju's Brave Adventures. So Buju oda Brave Adventure. Brave Adventure அப்படினா ஒரு புதுவிதமான என்ன பண்றது முயற்சியை வந்து அவங்க பண்றது. அட்வென்ச்சர்னா ஏதாவது புதுசா ட்ரை பண்றது அப்படின்றது. புதுசா எப்படி பண்றாங்க அவங்க பிரேவா துணிவோட வந்து பண்றான் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த ஸ்டோரி யாரை பத்தி இருக்க போகுது அப்படின்னா புஜ்ஜுவை பத்தி இருக்க போகுது. ஸோ லெசன்குள்ள போகலாமா? So see here, Buju's Brave Adventures. On a nice winter morning, Buju's family set out on a trip to the nearby hill. Buju's cousins Appu, Bala, Surya and Janani accompanied him. The kids were so excited to explore the place. ஸோ இந்த ஸ்டான்ஸால என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆன் அ நைஸ் வின்டர் மார்னிங். ஸோ வின்டர் அப்படின்றது என்னது, என்ன காலம்? குளிர்காலம். ஸோ ஒரு நைஸ் வின்டர் மார்னிங்கில் புஜுவோட ஃபேமிலி இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ட்ரிப் வந்து வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. அந்த ட்ரிப் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க ஹில் மலைப்பகுதிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. புஜ்ஜு மட்டும் போல, புஜ்ஜுவோட அவங்க கசின்ஸ் சொந்தக்கார பசங்க இருக்காங்க. இப்போ உங்கள் வீட்டில் வந்து உங்கள் சித்தி பசங்க, அத்தை பசங்க, மாமா பசங்க இருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி அவனோட கசின்ஸ் வந்து யார் யார் வராங்கன்னு பார்த்தீங்கன்னா அப்பு, பாலா, சூர்யா அண்ட் ஜனனி அவன் கூட சேர்ந்து அந்த ஹில்லுக்கு போகிறதுக்கு அவங்க கூட வராங்க. ஸோ த கிட்ஸ் வேர் ஸோ எக்ஸைட்டட் டு எக்ஸ்ப்ளோர் திஸ் வித். ஸோ அவங்க அந்த ஹில்லில் போய் என்னென்ன நடக்குது அப்படின்னு பார்க்குறதுல எப்படி பண்ணுறாங்க, ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. ஸோ இது பாருங்க, இதுதான் புஜ்ஜுவோட அப்பா அம்மா, இது வந்து புஜ்ஜு. ஸோ இது அவனோட ஃப்ரெண்ட் கசின்ஸ். ஓகேவா? லுக் கிட்ஸ், பி அரவுண்ட் அஸ், நெவர் கோ எனிவேர் அலோன். எஸ்மா. ஸோ அவங்க அம்மா என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் அவங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா லுக் கிட்ஸ், பி அரவுண்ட் அஸ், எங்கள் கூடவே இருங்க, தனியாக எங்கேயும் போகாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாவ் யுவர் பிரேக்ஃபாஸ்ட் தென் வி வில் கோ தேர். மா see the waterfalls அப்படி சொன்னோம். அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா ஃபஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அங்கே போங்கன்னதுக்கு உடனே திடீர்னு ஒரு வாட்டர் ஃபால்ஸ் பார்த்தீங்களா இங்கே தெரியுது, வாட்டர் ஃபால்ஸ் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் முடிவு பண்ணுறாங்க. Buju's mother started unpacking the food. Meanwhile, the kids could not wait for the parents to take them to waterfall. So they ran away without informing the parents. So புஜுவோட அம்மா என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்க பேக் பண்ணி எடுத்துட்டு போன பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் பிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த கிட்ஸால் அது வரைக்கும் வெயிட் பண்ண முடியல. அந்த வாட்டர் ஃபால்ஸுக்கு என்ன பண்ணுறாங்க, அவங்க கிட்ட சொல்லாமையே அவங்க என்ன பண்ணுறாங்க, ஓடி அங்கே போக முயற்சி பண்ணுறாங்க. ஸோ இப்போ இது என்ன நடக்குது, என்ன ஆக போகுது அப்படின்றது தான் இதோட ஸ்டோரி. See here, run 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 run. ஸோ அவங்க அம்மா ஃபுட்டை அன்பேக்கிங் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த குழந்தைங்க அவங்க கிட்ட சொன்னாமே என்ன பண்ணுறாங்க, ஓடி போயிடுறாங்க. Oh, I feel too hungry. I have only one Goa. I shall eat it with myself. ஸோ இவன் என்ன பண்ணுறான்னா இவன் கையில் ஒரே ஒரு கோவா தான் இருக்கு, அதை வந்து என்ன பண்ணுறான், அவனே பசிக்குதுன்னு சொல்லி சாப்பிட்றான். அடுத்தது ஹே அப்பு, வாட் ஆர் யூ ஈட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன கேட்குறான். இவனோட பேர் அப்பு. அப்பு தான் என்ன பண்ணுறான், கோவாவை சாப்பிட்றான். ஸோ கோவாவை சாப்பிடும் போது சூர்யா கேட்கான், டே நீ என்ன சாப்பிட்ற அப்படின்னா நத்திங் சூர்யா அப்படின்னு சொல்கிறான். அப்பு ஸ்வாலோட் அண்ட் காட் ஹிக்கப். ஸோ சூர்யா அண்ட் அப்பு ரிட்டர்ன் டு பேரண்ட்ஸ். ஸோ அவன் என்ன பண்ணுறான்னா ஒரே ஒரு கொய்யாப்பழம் தான் இருக்குன்னு சொல்லிட்டு அப்பு வேகமாக சாப்பிட்டதுனால அவனுக்கு என்ன ஆயிடுச்சு, விக்கல் எடுக்க ஆரம்பிச்சு. ஹிக்கப்ஸ்னால் விக்கல். ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சூர்யாவும் அப்புவும் விக்கல் எடுத்ததுனால திரும்பி பேரண்ட்ஸ் கிட்டேயே போயிடுறாங்க. நெக்ஸ்ட்டு வேர் டிட் யூ கோ, வாட் அபவுட் அதர்ஸ். ஸோ புஜுவோட அப்பா வந்து இவங்க ரெண்டு பேர்த்தையும் யார், சூர்யாவையும் அப்புவையும் பார்த்து எங்கே போயிருந்தீங்க, மித்தவங்களாம் எங்கே அப்படின்னு கேட்குறாங்க. டோன்ட் வரிப்பா, தே ஆர் பிளேயிங் நியர்பை. இவங்க ரெண்டு பேரும் என்னன்னு போய் சொல்லிடுறாங்க, அவங்க ரெண்டு பேரும் இங்கே தான் மிச்சவங்க எல்லாருமே வந்து பக்கத்தில் தான் விளையாடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. Without noticing, the other three kept running towards the waterfall. ஸோ இவன் ரெண்டு பேரும் கழுந்துட்டு வந்துடுறான், மிச்சம் மூணு பேரும் பின்னாடி யாராவது வராங்களா இல்லையான்னு பார்க்காம என்ன பண்ணிடுறாங்க, ஓடி போகிறாங்க. யார், புஜ்ஜு, ஜனனி, இன்னொருத்தனும் பாலா.
Without noticing, the other three kept running towards the waterfalls. There Bala and Janani got diverted on seeing a naughty monkey. So ஜனனியும் பாலாவும் பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டியான மங்கியை பார்த்துட்டு என்ன பண்ணிடுறாங்க, அந்த இடத்துல நின்னுடுறாங்க. Look at that naughty monkey. Let us act like it and have fun. ஸோ ஜனனி என்ன சொல்றேன்னா, அந்த மங்கி பாரு ரொம்ப நாட்டியா துருதுருன்னு இருக்கு, அந்த மங்கி மாதிரியே நாமளும் செஞ்சு நம்ம என்ன பண்ண ஃபன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. I feel very hungry. Let's go. அது பாலா சொல்றான், எனக்கு ரொம்ப பசிக்குது, நம்ம திரும்பி போயிடலாம் அப்படின்னு சொல்றான். As Bala and Janani felt hungry, they returned to parents, but Buju sped towards the waterfalls. He was shocked to see that no one was there. இப்போ என்ன பண்றான், புஜ்ஜு மட்டும் தனியா வாட்டர்ஃபால்ஸ்க்கு ரன் ஆகி போயிட்டே இருக்கான். அவன் பின்னாடி யார் வராங்கன்னு பார்க்கவே இல்லை. கடைசியா பார்த்தா அவன் மட்டும்தான் வாட்டர்ஃபால்ஸுக்கு போயிருக்கான். அதை பார்த்து அவனுக்கு எப்படி ஆயிடுச்சு, ரொம்ப பயமாயிடுச்சான். Oh no, I am alone. Surya, Appu, Janani, Bala, where are you guys? அப்படின்னு கேட்குறான். இப்பதான் பின்னாடி திரும்பி பார்க்குறான். பின்னாடி திரும்பி பார்த்தா இவங்க யாருமே இல்லை. சூர்யா, அப்பு, ஜனனி, பாலா, வேர் ஆர் யூ காய்ஸ் அப்படின்னு ரொம்ப பேனிக் ஆகி ரொம்ப பயமாகி சொல்றான். இஸ் தட் அ ரோர் ஆஃப் அ லயன் மம்மி? ஸோ அவனுக்கு திடீர்னு ஒரு என்னது சிங்கம் கர்ஜிக்கிற சத்தம் கேட்டு அவன் பயந்துட்டான். அப்புறம் தான் என்ன நடக்குது பாருங்க. I shouldn't be afraid. Let me find a way. I think these footprints will help me. ஸோ அவன் என்ன பண்ணான், நான் பயப்படக்கூடாது அப்படின்னு மனசுக்குள்ளேயே சொல்லிட்டு, நான் பயப்படக்கூடாது, நான் எப்படியாவது வீட்டுக்கு திரும்பி போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். அதில் அவனோட காலடி தடங்கள் இருக்கு. On his way he finds a big footprints. அவன் அந்த காலடி தடங்களை வச்சு நடக்க ஆரம்பிக்கிறான். I think these should be Appu's footprint. அவன் என்ன நினைக்கிறான்னா, இந்த காலடி தடங்கள் அப்புவோட தான் இருக்கும் அப்படின்னு பார்க்குறான். புஜு, where are you? I was so worried. Yes ma, I found you at last, all at last. So அவன் அந்த காலடி தடங்களை வச்சு என்ன பண்றான், திரும்பி அவங்க அம்மா கிட்ட வந்துடுறான். அவங்க அம்மா, புஜு இவ்வளோ நேரம் நீ எங்க போயிருந்தேன், நான் உன்னை நினைச்சு ரொம்ப கவலைப்பட்டனே அப்படின்னு சொல்றாங்க. எஸ்மா, நானும் அப்படிதான், நான் வந்துட்டேன். புஜு realized his mistake that he should not go alone without informing parents. ஸோ புஜு அப்பதான் ரியலைஸ் பண்றான், எதையுமே அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லாம போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த லெசன்ல இருந்து நீங்களும் என்ன லேர்ன் பண்ணியிருக்கீங்க, எங்கேயாவது வெளியில போனாலும் சரி, இல்லை வீட்டை விட்டு வெளியில தனியா விளையாட போனாலும் சரி, என்ன பண்ணணும், நீங்க பேரண்ட்ஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் போகணும் அப்படின்றது தான் இந்த லெசன். ஸோ புஜூஸ் பிரேவ் அட்வென்ச்சர். ஸோ புஜூஸ் பிரேவ் அட்வென்ச்சர்ல என்னது, ஸோ ஒரு ஒன் ஃபைன் வின்டர் மார்னிங்ல புஜுவும் அவங்களோட ஃபேமிலியும் வந்து என்ன டிசைட் பண்றாங்கன்னா, ஒரு ஹில் மலைப்பகுதிக்கு போகலான்னு டிசைட் பண்றாங்க. அதுல அவங்க மட்டும் போகாம அவங்களோட கசின்ஸ் யார் யாரை கூட்டிட்டு போறான், அப்பு, பாலா, சூர்யா, ஜனனி எல்லாம் அவங்க கூட சேர்ந்து போறாங்க. சேர்ந்து போயிட்டு அந்த கிட்ஸ் எப்படி இருக்காங்க, ரொம்ப ஆர்வமா இருக்காங்க அந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. அப்ப அவங்க அம்மா என்ன சொல்றாங்க, எங்க போனாலும் எங்களை விட்டு நீங்க தனியா போகக்கூடாது, எங்க கூடயே தான் இருக்கணும்னு சொல்றாங்க. நீங்க விளையாட போறதுக்கு முன்னாடி, இங்க என்ன இருக்குன்னு பார்க்க போறதுக்கு முன்னாடி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு போங்கன்னு சொல்றாங்க. பட் இந்த கிட்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்க, அந்த வாட்டர் ஃபால்ஸை பார்த்ததுமே அவங்க கிட்ட சொல்லாம என்ன பண்ணிடுறாங்க, வாட்டர் ஃபால்ஸை பார்க்க ஓடிடுறாங்க. ஸோ அப்போ அப்புவுக்கு வந்து திடீர்னு பசி எடுக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணுறான், ஒரே ஒரு கொய்யாப்பழம் தான் இருக்குன்னு சொல்லிட்டு வேகமாக அவன் மட்டும் சாப்பிட்டுட்டே இருக்கான். ஸோ திரும்பி பார்த்த சூர்யா, நீ என்னடா சாப்பிட்ற அப்படின்னு கேட்டதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வேகமாக சாப்பிட்டதுனால அவனுக்கு விக்கல் எடுத்துருந்துச்சு. அதனால அப்புவும் சூர்யாவும் என்ன பண்ணிட்டாங்க, திரும்பி பேரண்ட்ஸ் கிட்டே போயிட்டாங்க. அப்போ புஜ்ஜியோட அப்பா கேட்குறாங்க, மித்தவங்களாம் எங்கன்னதுக்கு, இல்லைப்பா இங்கே தான் பக்கத்தில் விளையாடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அப்புவும் சூர்யாவும் சொல்லிடுறாங்க. அடுத்த 3 பேருமே பின்னாடி 2 பேர் வராங்களா இல்லையான்னு தெரியாமையே ஓடிட்டு இருக்காங்க. ஸோ திடீர்னு பாலாவும் ஜனனியும் ஒரு நாட்டியான மங்கியை பார்த்து அங்கேயே ஸ்டே பண்ணிட்டு அந்த மங்கி கூட விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ திடீர்னு பாலாக்கும் பசிக்குது. ஸோ பாலாவும் ஜனனியும் திருப்பி ரிட்டர்ன் பேக் ஆயிடுறாங்க. கடைசியாக அந்த வாட்டர் ஃபால்ஸுக்கு யார் மட்டும் போறா, புஜ்ஜு மட்டும் போறான். புஜ்ஜுக்கு திடீர்னு ஒரு லயன் உரும்புற சத்தம் மாதிரி கேட்குது. ஸோ அவன் அதை பார்த்து பயந்துடுறான். அப்போ அவனே அவன் மனசுக்குள்ள என்ன சொல்லி தேத்திக்கிறான், பயப்படக்கூடாது, நம்ம இப்படியே திரும்பி போகலான்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான், ஃபுட் பிரிண்ட்ஸை வச்சு காலடி தடங்கள் வச்சு அப்புவோட காலடி தடங்களில் வச்சு கடைசியாக அவங்க அம்மா கிட்ட வந்துடுறான். ஸோ இந்த ஸ்டோரியிலேருந்து நம்ம என்ன ரியலைஸ் பண்ணிக்கிட்டோம், பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லாமல் எங்கேயும் வெளியில் போகக்கூடாது அப்படின்றது தான் இந்த ஸ்டோரியோட கன்க்ளூஷன். ஓகேவா, ஸ்டோரி நல்லா இருந்ததா? ஸோ இந்த ஸ்டோரியை வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதுதான் வந்து இன்னைக்கான உங்களோட வீடியோஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.